1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அங்க ஜீவனுள்ள கற்களை பற்றி 5ஆம் வசனம் பேசுறது. 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகை. ஆவிக்கேற்ற மாளிகையில ஜீவனுள்ள கற்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த ஜீவனுள்ள கற்கள் அவருடைய பார்வையில விலையேறப்பட்டது என்று அவர் சொல்கிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் போய் நம்ம பார்த்தோம்னா 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, எது அவருடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அது பெக்கூலியர் ட்ரெஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார். தமிழ்ல வினோதமான கற்கள் என்று அவை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும், அல்லாட்டா வினோதமான சம்பத் என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். ஆனால் அப்படி மொழிபெயர்க்கப்படலை. ஆங்கிலத்தில் அது பெக்கூலியர் ட்ரெஷர் என்று சொல்கிறார். தமிழ்ல வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுகிறானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. அந்த சொந்த சம்பத்து என்பது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படும்? யூ ஷால் பி எ பெக்கூலியர் ட்ரெஷர் அண்டு மீ above all people, all the earth is mine. அப்போ தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்ட கற்கள் அல்லாத விலையேறப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் பெக்கூலியர் ட்ரெஷர். அப்பதான் அந்த பெக்கூலியர் ட்ரெஷர் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம லாக்கர்ல கொண்டு போய் பூட்டி வைப்போம், பத்திரமா பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உங்களை என் கண்ணின் கருமணி போல காக்கிறேன். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பத்திரமா நம்ம பாதுகாக்கிறார். நம்ம அவருக்கு பெக்கூலியர் ட்ரெஷர்ஸ். அதனால்தான் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லாம பத்திரமாக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நம்மை சுற்றிலும் தேவனுடைய சேனைகளை இறக்கி பாதுகாப்பு பண்ணுகிறார். அவ்வளவு உயர்வாக பிரிசியஸாக நம்ம எண்ணுறார். அவர் ஜஸ்ட் நம்ம அவரை பிரைஸ் பண்ணதுக்காக உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரைசிங் காட் அண்ட் பிரைஸ் ஆஃப் காட் சொல்றது வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் சொல்லுறாரு, அரைக்கு கச்சை சேர்க்கையா இருக்கப்பல. அதாவது மனிதன் ஆடை பாதி ஆள் பாதி என்று சொல்லுவாங்க. அவனை காட் மேட் மேன், காட் மேட் டீசன்ட் மேன் இஸ் மேட் பை டெய்லர் அப்படி சொல்லுவாங்க. கடவுள் மனிதனை கிரியேட் பண்ணாரு, நல்ல டீசன்ட் மேனாட்டு டெய்லர் அவனை உருவாக்குறாரு சொல்றாங்க. அப்போ அந்த ஆடை உடுத்துகிற ஆடை அவனுடைய குளோரியை, அவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்குது.